அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் அமைதி மற்றும் அல்லாவின் அருள் உண்டாகட்டும். இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகும் விஷயம் மிகவும் சிறப்பானதும் எளிமையானதுமான ஒரு அமல் பட்டியது. இந்த அமலை வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்குப் பிறகு செய்து வந்தால் அல்லாவின் அருளால் வாழ்வில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்றும் வறுமை நெருங்காது என்றும் பல பெரிய அறிஞர்கள் கூறியிருக்கின்றனர். வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லிம்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். இந்த நாள் ஒரு புனிதமான நாள். இந்த நாளில் செய்யப்படும் நல்ல அமல்கள் அனைத்தும் அல்லாவின் அருளால் மிகுந்த நன்மையை தரும். குறிப்பாக ஜும்மா தொழுகை நிறைவு செய்த பிறகு செய்யப்படும் திக்ர், துஆ மற்றும் குர்ஆன் ஓதுதல் ஆகியவை மிகவும் பெரும் பலனை தரும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இந்த அமல் மிகவும் எளிமையானது. ஆனால் இதை செய்யும்போது கவனத்துடன் மற்றும் மன அமைதியுடன் செய்ய வேண்டும். ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு ஆண்கள் பள்ளிவாசலில் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து இந்த அமலை செய்யலாம். பெண்கள் ஜும்மா தொழுகைக்கு பதிலாக லுஹர் தொழுகையை நிறைவேற்றுவார்கள். அவர்கள் லுஹர் தொழுகை முடிந்த பிறகு வீட்டிலேயே அமைதியாக அமர்ந்து இந்த அமலை செய்யலாம். இந்த அமலை செய்யும்போது எந்தவிதமான கவலைகளும் இல்லாமல் மனதை முழுமையாக அல்லாவின் நினைவில் வைத்து செய்ய வேண்டும். அருகில் யாராவது இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் பேசாமல் அமைதியாக கவனத்துடன் அமர்ந்து செய்ய வேண்டும். இந்த அமலை செய்யும்போது யாரிடமும் பேசாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். மனதை முழுமையாக அல்லாவின் நினைவில் வைத்து கொண்டு செய்யுங்கள். முதலில் ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு அமைதியாக அமர்ந்து கொண்டு சூரா இக்லாஸ் 100 முறை ஓத வேண்டும். அந்த சூரா இக்லாஸ் இதுவாகும். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. இந்த சூராவை முழு கவனத்துடன் 100 முறை ஓதி முடிக்க வேண்டும். சூரா இக்லாஸ் என்பது அல்லாவின் ஒருமையை அறிவிக்கும் மிக முக்கியமான சூரா ஆகும். இதை அதிகமாக ஓதுவது மிகுந்த நன்மையை தரும். அதன் பிறகு தாரூத் இப்ராஹிம் 100 முறை ஓத வேண்டும். اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த தாரூத்தை 100 முறை ஓதிய பிறகு ஒரு சிறப்பு துஆவை 70 முறை ஓத வேண்டும். இந்த துஆவை நபிகள் நாயகம் அவர்கள் கற்றுத் தந்த மிக அழகான துஆ ஆகும். اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك. இந்த துஆவின் பொருள் மிகவும் அழகானது. யா அல்லாஹ், நீ கொடுத்த ஹலாலானவற்றால் என்னை போதுமானவனாக ஆக்கிவிடு. நீ ஹராம் என்று செய்தவற்றிலிருந்து என்னை தூரமாக்கிவிடு. மேலும் உன் அருளால் நீ அல்லாத அனைத்தையும் விட்டு நான் தேவையற்றவனாக ஆகிவிட வேண்டும். உன்னிடம் மட்டும் தேவை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இந்த துஆவில் நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோம். இந்த துஆவை 70 முறை ஓதிய பிறகு மனமார அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், என்னை செல்வந்தராக ஆக்கிவிடு. யா அல்லாஹ், நான் எப்போதும் கொடுக்கும் நிலையில் இருக்கும்படி அருள் புரிவாயாக. யாரிடமும் தேவையற்றவனாக என்னை ஆக்கிவிடு. உன்னிடம் மட்டும் தேவை உள்ளவனாக என்னை வைத்திடு என்று மனமார வேண்டிக் கொள்ளுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அமலை தொடர்ந்து 7 ஜும்மாக்கள் செய்ய வேண்டும். அதாவது தொடர்ந்து 7 வெள்ளிக்கிழமைகள் இந்த அமலை செய்து வர வேண்டும். 7 ஜும்மாக்கள் மட்டும் செய்து நிறுத்த வேண்டும் என்று இல்லை. விருப்பம் இருந்தால் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ், இந்த அமலின் மூலம் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை வழங்குவான். இந்த அமலின் சிறப்பு என்னவென்றால், இதை உண்மையான நம்பிக்கையுடன் செய்து வரும் ஒருவருக்கு அல்லாஹ் ரிஸ்கை விரிவாக்கி தருவான் என்று பல அறிஞர்கள் கூறியிருக்கின்றனர். அல்லாவின் கருணை மிக பெரியது. நாம் உண்மையான நம்பிக்கையுடன் அவனை நாடினால் அவன் நிச்சயமாக நமக்கு வழி காட்டுவான். அன்பானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள்.